வியூவர்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி என்னன்னா காந்தா படம். இயக்குனர் செல்வமணி செல்வராஜோட இயக்கத்துல வெளியே வந்திருக்கு. நம்ம ஹீரோ துல்கர் சல்மான் தான் நடிச்சிருக்காரு. இந்த படம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்களா? இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, குருவுக்கும் சிஷியனுக்கும் நடக்கக்கூடிய ஈகோ கிளாஷ் தான் படம். இந்த ஈகோ கிளாஷ் வந்து பாத்தீங்கன்னா, அதனால யார் பாதிக்கப்படுறா, ஒரு கிரைம் நடந்து போகுது, அந்த கிரைமுக்கு உண்டான காரணம் யாரு அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன்லயே தான் படம் போகுது. இதுல ஃபைனலா ஒரு அந்த கிரைமால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் கிடைச்சதா, அந்த குற்றவாளி மாட்டினாங்களா இல்லையாங்கிறது தான் படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்துல துல்கர் சல்மானோட ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. ஆனா அது மட்டுமே இந்த படத்துக்கான காரணம் இல்லை. துல்கர் சல்மானோட 100% வந்து பெர்ஃபெக்ஷன் பக்கவா வந்து ஆக்டிங்ல கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சமுத்திரக்கண்ணி, ராணா டக்குபதி, பாக்யஸ்ரீ எல்லாருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பிச்சு உதறிட்டாங்க சார். இது பீரியாடிக் ட்ராமா த்ரில்லருங்கிறதுனால இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த காஸ்டிங் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. பாக்யஸ்ட்ரீன்லாம் யாரா இவங்க எங்கேந்திரா பிடிச்சாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்து ஆக்ட்ரஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முகத்தில் நவரசம் காட்டுவாங்க இல்லைங்களா, அது அப்படியே பக்காவாக காட்டுறாங்க இவங்க. அதே மாதிரி சமுத்திரகத்தியை பற்றி சொல்லவே தேவையில்லை, அவங்க பக்காவாக பண்ணிட்டாரு அவரு. அதே மாதிரி ராணா டக்குபதி பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம துல்கர் வந்து முன்னாடியே இந்த மாதிரி பீரியட்லாம் வந்து நடிச்சிருந்தாலும் இதில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட திறமையை வேற ஒரு விதமாக வெளிக்காட்டியிருக்காரு. கண்டிப்பாக வந்து இது எல்லாமே வந்து இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது. இவங்களோட ஆக்டிங், இந்த இந்த படத்துக்கு அவங்க போட்டிருக்கிற செட்டிங்ஸ் எல்லாமே வந்து 50s நடக்கிற மாதிரி காட்டுறதுனால கொஞ்சம் தவறி ஒரு 70s 80s செட்டிங்ஸ் காட்டினாலும் ஏதாவது ஒரு திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 70s 80s இருந்த மாதிரி இருந்தாலும் இதுவாகிடும். அதனால் அவங்க மேக்ஸிமம் ஒரு 2-3 ஒரு செட்டிங்ஸ்குள்ளேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா படம் எடுத்திருக்காங்க. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க ஓகே ரகமாக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த படத்தில் உள்ள நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லராக இருக்குது. அந்த நிதானம் தேவை. இதில் பார்த்தீங்கன்னா 2-3 டைலாக் வருது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் ஹீரோ விஎஸ் ஒரு மீனிங்ஃபுல் டைரக்டர். அதாவது 50 வருஷம் கழிச்சும் நம்மளோட படம் வந்து பேசப்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய டைரக்டர். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் நம்மளை கைத்தட்டி விசில் அடித்து ஆரவாரம் பண்ணி நம்மளை ஏற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஹீரோ. இவங்க 2 பேருக்குமான ஈகோ கிளாஷ் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு படமாக வந்திருக்கு. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சிஷியன், அவர் டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா குரு. அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னால் வளர்த்து விடப்பட்ட அந்த ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தான் பெரியாள் ஆகணுன்றதுக்காக அந்த கொள்கை கோட்பாடுலாம் இல்லாமல் அவன் வந்து எப்படியாவது பெரியாள் ஆகணும்னு துடிக்கிறானேன்னு சொல்லிட்டு அவன் மேலே இவருக்கு ஒரு பெரிய ஈகோ வருது. அது வந்து கிளாஷ் ஆகி என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது, அதனால யாருக்கு என்ன இழப்பு அப்படிங்கிறது நடக்குது இந்த படத்தில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமுத்திரக்கண்ணிக்குள்ள சொல்லக்கூடிய அந்த டைலாக் என்னன்னா, டேய் ஆடியன்ஸ் அப்படின்றவங்க ஒரு 50 வருஷம் கழிச்சு அவன் இருக்க மாட்டான், ஆனால் அந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டைலாக் வந்து சூப்பராக இருக்குது. அதேமாரி ராணா டக்குபதி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் சீனில் வந்து அப்படியே சமுத்திரக்கண்ணியோட அந்த மைண்டை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி உண்மையை வெளியே வைக்கிறது, நம்மளை அப்படியே சீட்டு நுனியில் உட்கார வச்சு நம்மளை வந்து ஆர்வத்தை கலப்புது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து துப்பாக்கியில் தோட்டா வச்சதை பார்த்தீங்களா பார்க்கலையா, நீங்கள் துப்பாக்கியில் தோட்டா வச்சதை பார்த்தீங்களா பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் டக்குன்னு துப்பாக்கியை தொட்டதை பார்த்தேன் அப்படின்னோடனே டக்குன்னு துல்கர் சல்மான் வந்து சார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து அந்த சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து ஒரு நேச்சுரலாக சூப்பராக எடுத்திருக்காங்க. இதில் துல்கர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மெச்சூர்டாக இவ்வளோ சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காருன்றது வந்து அவர் சவுத் இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு பெஸ்ட் வரம்னே நம்ம சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு பக்காவான ஒரு ஹீரோ, நம்ம பெருமைப்படணும் அந்த அளவுக்கான ஒரு ஹீரோ அவர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் இல்லைங்க, அதுதான் கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து வரணும், இந்த மாதிரியான நடிகர்களை நம்ம போட்டணும், இந்த மாதிரியான முயற்சி, இந்த மாதிரியான ஒரு 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 எஃபோர்ட்டுக்கு நம்ம கண்டிப்பாக பாராட்டணும். இதுக்கு நெகட்டிவ்ஸ்ன்னு சொல்லிட்டு என்னென்னா, இந்த ஃபுல் கமர்ஷியலாக பார்க்குறாங்கல்ல, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் ஒரு ஒர்க் ப்ரெஷரில் இருக்கேன், எனக்கு வந்தால் ஒரு ஜாலி ஃபன் இதெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஆனால் இது ஒரு நல்ல கலை நயமிக்க ஒரு சினிமா பார்க்கணும், ஒரு நல்ல ஆர்ட் ஒரு சினிமாவில் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஆகச்சிறந்த விருந்தாக இருக்குன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லைங்க.
ஓகேங்களா? இந்த படத்துக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 10க்கு 8.2 தரலாங்க. அந்த அளவுக்கான படம் தான் இது. கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு ஸ்லோ பர்ன் கில்லர் உங்களை கண்டிப்பாக வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஹைலி ரெக்கமெண்டட் மூவியாக இந்த வீக்கில் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒரு நல்ல படத்தோட ரிவ்யூவில் பார்ப்போம். பாய்.